கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 13 ருத்ராட்சம் அணிந்த குரங்கும் கோழியும். அந்தண சிரேஷ்டர்களே, இப்போது உங்களுக்கு ருத்ராட்சத்தின் பெருமைகளைப் பற்றி கூறி விளக்குகிறேன். கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றி படிப்பவர்கள் கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சகல பாவங்களையும் அது போக்கடிக்க வல்லது. பக்தியுள்ளவனோ பக்தி இல்லாதவனோ முட்டாளோ அல்லது அடிமுட்டாளோ அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ருத்ராட்சத்தை மட்டும் அவன் அணிந்து கொண்டு விட்டால் அவன் சகலவிதமான தீவினைகளிலிருந்து விடுபட்டு விடுவான் என்பதில் சந்தேகமே இல்லை. தத்துவத்தை உணர்ந்திருக்கும் தவசீலர்கள் இதை மகாவிரதம் என்று குறிப்பிடுகிறார்கள். ருத்ராட்சத்தை தரிப்பதால் உண்டாகக்கூடிய புண்ணியத்திற்கு இணையான புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. ஒருவன் நியமத்தோடு 1000 ருத்ராட்சங்களை அணிந்து கொண்டால் அவனை சகல தேவர்களும் வணங்குவார்கள். அவன் ஸ்ரீ ருத்ரனுக்கு சமமானவனாகவும் கருதப்படுகிறான். 1000 ருத்ராட்சங்கள் கிடைக்காமல் போய்விட்டால் 2 கைகளிலும் 16 சிகையில் 1, ஒவ்வொரு கையிலும் 12, கழுத்தில் 32, ஒவ்வொரு காதிலும் 6 என்ற முறையில் ருத்ராட்சங்களை தரிக்க வேண்டும். அப்படி தரிக்கப்பட்டவர் ருத்ர கடவுளைப் போல் கருதி பிறரால் பூஜிக்கப்படுகிறார். எவரொருவர் ருத்ராட்சங்களை முத்து, பவழம், ஸ்படிகம், வெள்ளி, தங்கம், வைடூரியம் முதலானவற்றோடு சேர்த்து அணிந்து கொள்கிறாரோ அவர் ஸ்ரீ ருத்ரரேதான் என்பதில் சந்தேகமே கிடையாது. ருத்ர முத்திரையான ருத்ராட்சங்களை மட்டிலுமே தரித்திருப்பவரை சூரியனை எப்படி இருட்டு நெருங்குவதில்லையோ அது போலவே பாவங்கள் எதுவும் அணுகுவதில்லை. ருத்ராட்ச மாலையை கொண்டு ஜபிக்கப்படும் ஜபமோ ஏராளமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். ருத்ராட்ச மாலை தரிக்காமல் செய்யப்படும் ஜபம் அதை செய்த அளவிலேயே பலனை அளிக்கக்கூடியது. இப்படியாக கணக்கில்லாத புண்ணியங்களை தரக்கூடியதான ருத்ராட்சங்களில் ஒன்றையாவது எவனொருவன் தன் உடம்பில் தரித்து கொள்ளவில்லையோ அவனுடைய ஜென்மம் திரிபுண்டரம் தரிக்காதவனின் ஜென்மம் போலவே பயனற்றதாகும். விவேக புத்தியுள்ள எந்த ஒரு மனிதன் ருத்ராட்சத்தை தலையில் தரித்து கொண்டு நீராடுகிறானோ அவனுக்கு கங்கை நதியில் நீராடியதின் பலன் கிடைக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ருத்ராட்சங்களில் ஒன்றை மட்டும் தரித்தாலும் கூட சரி, அவன் அநேக ஜென்மங்களில் செய்திருக்கும் பாபங்களிலிருந்து அறவே விடுபட்டு விடுகிறான். ருத்ராட்சத்தில் தண்ணீரை விட்டு அபிஷேகம் செய்து பூஜை செய்கிறவன் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து பூஜை செய்ததின் பயனை அடைகிறான். 1, 5, 14 என்ற முகங்களை கொண்ட ருத்ராட்சங்கள் சகல உலகங்களிலும் பூஜிக்க தகுந்தவை. ருத்ராட்சங்களை பூஜை செய்யும் மனிதன் பரம தரித்திரனாக இருந்தாலும் அவன் சகல சம்பத்துக்களையும் அடைந்து விடுகிறான். இப்படிப்பட்ட ருத்ராட்சத்தின் மகிமைகளைப் பற்றி கூறி விளக்கும் சில புண்ணியமான வரலாறுகளை
இப்போது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கவனமாக கேட்பீர்களாக என்று சூத முனிவர் தம்மை புடைசூழ்ந்து அமர்ந்திருந்த சௌனகாதி முனிவர்களை நோக்கி கூறலானார். முன்பொரு சமயம் நந்தி கிராமத்தில் அழகு கொளிக்கும் அங்க அமைப்புகள் வாய்ந்த புகழ்பெற்ற தாசி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் பெரிய பணக்காரி. அவளிடம் பூர்ண சந்திரனுக்கு நிகரான குடையும் பொன்னால் செய்யப்பட்டு பளபளக்கும் பல்லக்கும் நேர்த்தியான கைப்பிடிகளைக் கொண்ட சாமரங்களும் பொன்மயமான காலணிகளும் வினோதமான உடுப்புகளும் சந்திரனுடைய பிரகாசத்துக்கு நிகரான படுக்கைகளும் நூற்றுக்கணக்கான பசுக்களும் எருமைகளும் ஏராளமான வேலைக்காரர்களும் சந்தனம், குங்குமம், கற்பூரம், கஸ்தூரி முதலான வாசனை திரவியங்களும் அதிக விலையுயர்ந்த ஆபரணங்களும் கோடிக்கணக்கான செல்வமும் கொட்டிக் கிடந்தன. அந்த அழகு மிகுந்த தாசி பெண்மணிக்கு சிவபெருமானிடத்தில் அளவு கடந்த பக்தி உண்டு. அவள் எந்நேரமும் சிவ தியானத்திலேயே ஈடுபட்டவளாகவும் சத்தியம், தர்மம் முதலான நன்னெறிகளிலேயே நாட்டம் உள்ளவளாகவும் பரமசிவனின் கதைகளை கேட்பதில் ஆர்வம் உள்ளவளாகவும் சிவ நாமங்களை ஜபிப்பதில் இச்சை உள்ளவளாகவும் இருந்து வந்தாள். சிவ பக்தர்களான அந்தணோத்தமர்களை அவள் சந்திக்கும் போதெல்லாம் அவர்களை பக்தியோடு கும்பிட்டு வணங்குவாள். அவள் தன்னிடமிருந்து ஒரு குரங்குக்கும் கோழிக்கும் ருத்ராட்சங்களையே அணிகலன்களாக பூட்டி நாட்டிய மண்டபத்தில் நாட்டியமாடச் செய்து வந்தாள். அப்போது அவற்றின் நாட்டியங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவளே கைகளால் தாளம் போட்டும் இன்னிசை பாடல்கள் பாடியும் வந்தாள். அவை நாட்டியமாடும் அற்புத காட்சியைக் கண்டு அவள் தன் தோழிகளோடு சேர்ந்து கலகலவென்று வாய்விட்டு சிரித்து மகிழ்வது வழக்கமாக இருந்து வந்தது. ருத்ராட்சங்களினால் அமைக்கப்பட்ட தோள் வளையையும் குண்டலம் முதலான காதுகளின் ஆபரணங்களையும் தரித்து கொண்டிருக்கும் குரங்கோ அவளுடைய பயிற்சியினால் குழந்தை போல வெகு அழகாக நாட்டியமாடும். கொண்டையின் நுனியில் கட்டப்பட்ட ருத்ராட்சங்களைக் கொண்ட கோழியோ குரங்குடன் சேர்ந்து கொண்டு வினோதமான முறையில் நாட்டியமாடும். அது பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாகவே இருக்கும். இப்படியே சில காலம் கழிந்தன. ஒரு நாள் அந்த குரங்கு, கோழி ஆகிய இரண்டுமே செத்துப் போய் விட்டன. குரங்கு காஷ்மீர தேசத்தின் அரசனான பத்ரசேனனுக்கு சுதர்மன் என்னும் மகனாகப் பிறவி எடுத்தது. கோழியோ அதே அரசனுடைய மந்திரிக்கு தாரகன் என்னும் மகனாகப் பிறவி எடுத்தது. அவ்விரு மைந்தர்களும் சிறு வயது முதற்கொண்டே இணை பிரியாத நண்பர்களாகவும் அதி அற்புத அழகு வாய்ந்தவர்களாகவும் சகல வித்தைகளைக் கற்பதிலும் ஆர்வமுள்ளவர்களாகவும் விளங்கி வந்தார்கள். அவர்கள் இருவரும் பொன்னால் செய்யப்பட்ட மாலைகள், கை வளைகள், கேயூரம், மகுடம், குண்டலம் முதலான ஆபரணங்கள் அனைத்தையும் விலக்கிவிட்டு தங்கள் உடம்பிலுள்ள சகல அங்க அவயங்களிலும் ருத்ராட்சங்களினாலேயே அலங்காரம் செய்து கொண்டார்கள். இவ்வாறு அவ்விருவரும் முன் ஜென்ம பழக்கத்தின் விளைவால் ருத்ராட்சங்களின் மீது அதிக பற்று கொண்டு சகல போக பாக்கியங்களையும் குறைவர அனுபவித்து இறுதியில் சிவபிரானின் திருவடிகளில் ஐக்கியமானார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின்
தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.